வெற்றி சக்தி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப அருமையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம வெற்றி வந்து முடியாமல் நடந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் எப்படி இருந்தாலும் வந்து சாமியை கண்டுபிடிச்சனுங்கிற தீர்மானத்தில் வந்து தேடுன்னு தேடிட்டு இருக்காங்க. நம்ம சக்தி ஒரு இடத்துல ஒரு பெரிய கல் இருக்குது. அந்த வெள்ளைக்கல்லை வந்து தூக்கி கஷ்டப்பட்டு தூக்கி எறிகிறாங்க. அப்புறம் கையில் இருக்கிற குச்சி வச்சு அந்த இடத்த வந்து லைட்டாக பறிக்கிறாங்க. பார்த்தா அம்மன் சிலை இருக்கிறத வந்து பார்த்துட்றாங்க. அம்மா நீ வந்துட்டல்லம்மா, என் வாழ்க்கையே வந்து மாறிடுச்சு. எங்கள் அம்மாவுக்கு முதல் மரியாதை கிடச்சிரும். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சிலையை எடுத்துகிட்டு அப்படியே வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சக்தி ஒரு பக்கம் யமுனாவும் வெற்றியோட தங்கச்சி சரண்யாவும் அப்படியே குடுகுடுன்னு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க பிரசாதம் எடுத்துகிட்டு வரதை பார்த்தோன்னே வந்து பயந்துட்டாங்க. அந்த இடத்துல நம்ம ரங்கநாயம்மாவும் பூஜாவும் என்னடா அது இப்படி கொண்டு வந்துட்டாங்களே, அந்த ரவுடி வச்சு ஏதாவது மடக்கலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி பட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரங்கநாயம்மாவும் பூஜாவும் நினைக்கிற மாதிரி காட்டுறாங்க. சாமிக்கு கொண்டு வந்த பிரசாதத்தை ஐயர் வந்து வாங்கிட்டு அப்படியே வந்து அபிஷேகம் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பக்கமாக. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சக்தி வந்துட்டா என்ன பண்ணுறது, சக்தி எல்லாம் வரமாட்டா அப்படின்னு சொல்லி பூஜா வந்து பேசுகிறாங்க. பூஜா பேசணுன்னா அங்கே இருக்கிற ஆதரவாளர்கள்லாம் கடுப்பாயிட்டாங்க. மீனாட்சிக்கு ஆதரவாளர்லாம் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க, நீ வந்ததுலேருந்து பார்க்குற மீனாட்சிக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்க. அப்போனா நீ தான் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து உண்டாக்கியிருக்க. என்ன ரைட்டா? அப்போனா இவ்வளோ தூரம் பிரச்சனை பண்ணியிருக்கேனா, இவ்வளோ நம்ம உண்டலன்னு ஆக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல திட்டினோன்னே, நீ எல்லாம் என்ன பேசுகிற அளவு ஆகிட்டியா, நான் ரங்கநாயகி டீம் அவங்கள ஏற்று பேசுகிற அளவுக்கு இங்கே யார் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் என்னடி நினச்சிட்டு இருக்க, நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த அம்மா என்ன கேட்டாங்க, நீ தானே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க, குடைச்சல் கொடுக்குற, முன்னெல்லாம் நாங்கள் சும்மா விட மாட்டோம்னு சொல்லி அடிக்கலான்னு வரப்ப விடுங்கம்மா, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம், இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டுவோம், ஆனால் அது வரைக்கும் இப்போ கொஞ்சம் அமைதியாக இருப்போம்னு சொல்லும்போது சக்தியும் சிலையோட மாதம் வந்துடுறாங்க. இதை பார்த்தோன்னு பேரதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல ரங்கநாயகம் பூஜாவும் என்ன பண்ணுன்னே தெரியாமல் நின்றுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து கேஷுவலாக வந்து சிலையை எடுத்துகிட்டு வந்து அம்மன்ட்ட வந்து கொடுத்துட்றாங்க. அம்மன் சிலை பக்கத்தில் வந்து கீழே வைக்கிறாங்க. குருக்கள் வச்சோன்னே வந்து அபிஷேகம்லேருந்து எல்லாம் வந்து பண்ணிடுறாங்க. உடனே வந்து இந்த மாலையை எடுத்து மீனாட்சி அம்மா கழுத்தில் வந்து போடுங்கன்னொன்னே மீனாட்சி அம்மா கழுத்தில் வந்து போடுறாங்க. உங்கள் குழந்தைங்கள்லாம் இவ்வளோ சூப்பராக வந்து செயல்படுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல, எல்லாமே சிறப்பாக பண்ணியாச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தமாக இருக்காங்க. பரிவட்டமும் தலையில் வந்து கட்டுறாங்க. ரங்கநாயகம்மா வந்து ஆசைப்பட்டாங்க முதல் மரியாதை பரிவட்டம் எனக்கு தான் கிடைக்கணும்னு. ஆனால் மீனாட்சி அம்மாவோட நல்ல மனசுனால அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கிடைச்சிருது. அது மட்டும் இல்லாமல் அம்மனுக்கு செய்ய வேண்டிய பூஜை எல்லாத்தையும் வந்து ஜாம்னு வந்து செஞ்சு முடிச்சிடுறாங்க. செஞ்சு முடிச்சோடனே கரெக்டாக வந்து பூஜாவும் சரளாவும் இனிமேட்டு இங்கே இருந்தால் நம்மளை அசிங்கப்படுத்துருவாங்கன்னு சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு முடிவில் இருக்காங்க. அந்த இடத்துல பூஜாவும் சரளாவும் அவங்க எஸ்கேப் ஆகிற நேரம் பார்த்து, என்னடி இவ்வளோ நேரம் வந்து வாய் கொல்பா பேசுனல்ல, இப்போ நான் உன்னை சும்மா விட மாட்டேன் நில்லடி அப்படின்னு சொல்லி 2 பேர் வந்து 2 கையை பிடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல பூஜாவோட கையை, சாணி எடுத்துகிட்டு வாங்கடி, இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது சாணி ஆல்மோஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. மீனாட்சி அம்மா, சக்தி, யமுனா, சரண்யா எல்லாரும் வந்து கேஷுவலாக தான் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே என் கண்ணு முன்னாடியே வந்து என் சைடில் இருக்கிறவள் மேலே நீ சாணியை கரைச்சி ஊற்றிடுவியா, ஏய் நீ யார் முதல்ல, நீ பஞ்சாயத்து பண்ணுறவ தானே, ஆனால் நீ இப்போ என்ன கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்க, நீ எப்போதும் அநியாயத்து பக்கம் நின்னதில்லை, ஆனால் நீ இப்போ பண்ணுறது எல்லாமே தப்பு தப்பாக தான் இருக்குது. முதல்ல இப்போ சப்போர்ட் பண்ணுறால பூஜாக்கு, அதனால தான் பூஜாக்கு வந்து கொழுப்பேறி கிடக்கு. இவங்க 2 பேர் மேலேயும் வந்து சாணி எடுத்து ஊற்றி விடுங்கன்னு சொன்னோன்னே அப்படியே ஊற்றி விடலான் இருக்கிறப்ப மீனாட்சி அம்மா வந்து, ஏம்மா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, அவங்க எவ்வளோ பெரிய ஒரு பதவியில் இருக்காங்க, அவங்க கிட்ட வந்து இப்படி இல்லாமல் நடந்துப்பீங்க, விடுங்க. மீனாட்சிம்மா நீங்கள் எல்லாரையும் வந்து இது மாதிரி தான் மன்னிக்கிறப்ப தான் இவங்க உங்கள் மேலே இருக்கிற மதிப்பு மரியாதை புரிஞ்சிக்காம கேவலமாக நடந்துக்கிறாங்க. இது நமக்கெல்லாம் தேவையா மீனாட்சி அம்மா அப்படின்னு சொன்னோன்னே, மன்னிக்கிறது என்னோட இயல்பு, ஆனால் மற்றவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு நம்ம கையில் ஒன்றும் இல்லையே மீனாட்சி அம்மா, இதுவே வந்து இவங்களுக்கு செருப்படி கொடுத்த மாதிரி தான், சாணியை கடிச்சு ஊற்றியிருந்தா கூட இவங்களுக்கு புத்தி வந்திருக்காது. ஆனால் இப்போ நீங்கள் பண்ணியிருக்கிற விதம் வந்து இவங்களுக்கு புத்தி வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேக வேகமாக வந்து நம்ம ரங்கநாயகி அம்மாவும் ஒரு பக்கம் பூஜா சரளா கார்ல ஏறி அப்படியே அங்கேருந்து குடுகுடுன்னு போகிறாங்க. வெற்றி எங்கம்மா ஆளை காணுங்கிற மாதிரி சக்தி வந்து கேட்குறாங்க நம்ம மீனாட்சி அம்மாட்ட. அப்பான்னு பார்த்து எனக்கு அந்த தீச்சட்டி ஏந்தி வந்துகிட்டு இருந்தேன்னா சில பல ரவுடிங்களால் பிரச்சனை வந்துச்சு. அப்பன்னு பார்த்து மாப்பிள்ளை வந்து எல்லாரையும் வந்து டிஷ்ஷும் அடித்து தூக்கி எறிஞ்சிக்கிட்டு இருந்தாப்புல இந்த காட்டு பகுதிக்குள்ளே. அப்படியாம்மா நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் உடனேன்னு சொல்லி அந்த காட்டு பகுதிக்கு வேக வேகமாக போகிறாங்க. அச்சச்சோ அது வெற்றிக்கு எதுவும் பிரச்சனையாக இருக்குமோன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்களாம் யோசிக்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றாயிருக்காது, அந்த தம்பியை பற்றி நமக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப சக்திக்கு மனசில் வந்து இவ்வளோ நேரம் வந்து கேஷுவலாக இருந்தவங்க இந்த வார்த்தையை கேட்டோன்னே அவங்க ரொம்பவே பாட்டமாயிட்டாங்க. என்னமோ ஆக போதா இல்லை என்ன ஏதுன்னு தெரியலேன்னு சொல்லி குடுகுடுன்னு போகிறப்ப
ஒரு காட்டு பகுதியில நெறைய பேர் வந்து கூடி வந்து நிக்கிறாங்க. அங்க தான் வெற்றி வந்து இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து சுத்தி வந்து எல்லாரும் ஆள் நிக்கிறாங்க. இத பார்த்தோனே சக்தி வந்து தூரத்துலேருந்து பாட்டமா வந்து இருக்காங்க. "என்னடா அது? அங்க இவ்ளோ கூட்டம் இருக்கு. யார்றா அந்த கூட்டத்துக்குள்ள இருக்கிறது? ஒண்ணும் புரியலையே!" வெற்றி வேற இங்க தான் காப்பாத்துனாங்கன்னு சொன்னாங்க. நம்ம மீனாட்சி அம்மா இப்பன்னு பார்த்து என்ன சொல்றதுன்னு தெரியலங்கிற மாரி இருக்காங்க.